இந்து கடவுள் ராமனை செருப்பால் அடித்தோம் என்று சொல்லும் திராவிட கழகம் ரஜினி அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்வது பற்றி உங்கள் கருத்து என்ன? கி வீரமணி அவர்கள் மட்டும் கிடையாது, திமுக திக யாரெல்லாம் ராமரை செருப்பால் அடித்து அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாத்துலேயும் அவங்க எல்லாருமே இந்து மக்கள் திருப்பி செருப்பால் அடிக்க தயார். இந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து செருப்பாலே அடிக்கணும், தப்பே கிடையாது. ஏன்னா ராமரை செருப்பால் அடிச்சுன்னு சொல்லக்கூடிய கி வீரமணி திமுகவினர் திகாவினர் இதே ஒரு கிறிஸ்தவ, அதாவது ஜீசஸை செருப்பால் அடிச்சுன்னு சொல்லுவானா இல்ல அல்லாஹ்வை சொல்லுவானா? எந்த தைரியத்தில் ராமனை செருப்பால் அடிச்சுன்னு சொல்றான்? ராமனை செருப்பால் அடிப்போம், முருகனை செருப்பால் அடிப்போம், ஐயப்பனை செருப்பால் அடிப்போம். இப்படி பேசிக்கிட்டு திமுக இருக்காங்களே, திமுக எல்லா பேருமே எவன் பேசணும் அவனெல்லாம் செருப்பால் அடிக்கணும், தப்போன்னு கிடையாது அப்படின்னு இந்துக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இந்துக்கள் நினைக்கும் போது திமுக ஒருத்தர் கூட இங்க அரசியல் செய்ய முடியாது. பெரும்பான்மை மக்கள் அமைதியா இருந்தா நீ என்ன வேணா பேசுவியா? திமுக காரனை திக காரனை கேட்கிறேன், என்ன வேணா பேசுவியா? இந்துக்களை அதுவும் ராமனை செருப்பால் அடிச்சு, சிவனை செருப்பால் அடிப்பேன், முருகனை செருப்பால் அடிப்பேன், ஐயப்பனை செருப்பால் அடிப்பேன்னு பேசுறான். நான் என்ன கேட்கிறேன், திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முக்கியமாக திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களாக இன்னும் வாழக்கூடிய நிர்வாகிகளுக்கு நான் சொல்றேன், உங்களை விட ஒரு கீழ்த்தரமான பிழைப்பு எவனுமே பிழைக்கல இந்த உலகத்திலே. தன்னுடைய வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார் அப்படின்னு அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடினார். அது உங்களுக்கு தான். உங்களுடைய வாழ்வுக்கு வசதிக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நக்கி பிழைப்பு நடத்துற வாழ்க்கை என்ன மாதிரி வாழ்க்கை? அவன் இந்து மதத்தை பேசியிருக்கான் கி வீரமணி, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. பின்ன எதுக்கு அங்க இருக்கிற? ஏன்னா தங்க இருக்கக்கூடிய கலைஞர் குடும்பத்தை நக்கி பிழைக்கலாம், அதான அர்த்தம். வெக்கமா இல்லை உங்களுக்கு? திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் நல்லா ஆத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் நீங்க எவனும் இந்து கோயிலுக்குள்ளே வர முடியாது. இன்னும் சில காலங்கள்ல அந்த நிலைமை உருவாகும். திமுகவில் இருக்கக்கூடிய இந்து நிர்வாகிகள் கவனமா கேட்டுக்கோங்க, எவனுமே நீங்க யாருமே இந்து கோவிலுக்குள் வர்றதுக்கு எந்த விதமான அருகதையும் உங்களுக்கு கிடையாது. நீங்க அங்க உட்கார்ந்து சூடு சோரணை இல்லாம உங்களுடைய வாழ்வுக்கும் வசதிக்கும் அவனுக்கு அவன் சொல்ற அவன் பேசுற பேச்சுக்கான செலவு போட்டுக்கு தெரியறதுனாலதான் அவன் என்ன வேணா பேசிட்டு. நீங்க தான் முதல் எதிரி இந்துக்களுக்கு. அதனால உங்களுடைய குடும்பமும் நீங்களும் இந்து கோவிலுக்குள்ள வராம தடுத்து நிறுத்தப்படுவீங்க. நீங்க என்ன மதம் மாதிரி ஓடிடுங்க, அது என்னவோ பரவாயில்ல. நீங்க ஓடிட்டீங்கன்னா நாங்க நிம்மதியா இருப்போம். நீ உள்ள உட்காந்துக்கிட்டு திருநீரை பூசிக்கிட்டு வெக்கம் இல்லாம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திமுக காரனுக்கு ஓட்டு கேட்கிறேன். ஒன்னாலதான் இங்க எல்லா அநியாயம் நடக்குது. ஒன்னே திருத்தினா எல்லாம் திருத்திடும். அதெல்லாம் திமுகவில் இருக்க நிர்வாகிகள் என்ன சொல்றேன்னா, ஒன்னு உங்க தலைவரை எதிர்த்து கேள்வி கேளுங்க, இல்லாட்டி கட்சியை விட்டு வெளியே வாங்க. நான் எந்த மதத்தையும் காயப்படுத்த சொல்லல. மற்ற மதங்கள் போலவே இந்து மதத்தினுடைய ஆன்மீக நம்பிக்கையை மதிக்க சொல்ற, அவ்வளவுதானே. நீங்க கிறிஸ்தவருடைய நம்பிக்கையை இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை மதிக்கிற மாதிரி இந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை மதிக்கன்னு சொல்றோம். இது தப்பா? இது தவறான்னு கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் பழனி கோயிலுக்கு போறது, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட போகக்கூடிய நபர்கள் ஆரம்பிச்சு அனைத்து ஆன்மீக, அதாவது இந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடுடைய அனைத்து நபர்களும் அனைத்து தாய்மார்களும் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க முன் வந்து குரல் கொடுக்கணும். நீங்க முன் வந்து குரல் கொடுத்தாதான் இங்க இதற்கான தீர்வு கிடைக்கும். ஏன்னா இது என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, திமுக காரங்க இந்துக்களை அவமானப்படுத்துறது, ராமனை செருப்பால் அடிக்கிறது, சிவனை செருப்பால் அடிக்கிறது, முருகனை செருப்பால் அடிக்கிறது, ஐயப்பனை அசிங்கமா பேசுறது. அப்படி பேசுனா கிறிஸ்தவ இஸ்லாமியோட ஓட்டு கிடைக்கும் நம்புறாங்க, அதனால பேசுறாங்க. நாம எதிர்ப்பை தெரிவிக்கிறதுல பாத்தீங்களா, கொஞ்சம் யோசிங்க. தீவிரமா எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? நடந்திருக்காது. ஒரு இஸ்லாமியர்ல பேசுவாங்களா யாராவது? ஒரு கிறிஸ்தவரை பேசுவாங்களா? ஆனா இந்துக்களை மட்டும் இப்படி பேசுறாங்க. இந்துக்களை பேசிட்டு மக்களை ஜாதி பிரிவினை தூண்டி விட்டுறலாம், அப்படிதானே? நீங்க ஒற்றுமையா இல்லை, நீங்க இன்னும் ஒற்றுமை ஆகணும். இந்த நான் சொல்றேன், யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போங்க, அதுக்கு எனக்கு கவலை கிடையாது. இது சரியா பேசுறது, இது சரியா பேசுறதுன்னு ஒவ்வொரு இந்துக்களும், ஒவ்வொரு இந்து ஆன்மீக நம்பிக்கைகளுடைய பெரியவர்களும், இந்துக்களின் நம்பிக்கை இருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கை வச்சக்கூடிய அனைத்து மக்களுமே முன் வந்து பேசணும். முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் முன்ன வந்து எப்படா பேசலாம்னு கேளுங்க. ரஜினி அவர்களுடைய கூட்டுல எந்தவித தவறும் கிடையவே கிடையாது. ரஜினி அவர்கள் கூட்டுல எந்த இடத்துலையும் தப்பு இருப்பதாக எனக்கு தெரியவும் கிடையாது. ஏன்னா திக, அதாவது திமுகவுடைய தாய் கழகமா இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பேர், எல்லா பேருக்குமே நீங்க நல்லா கேட்டீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க, ராமனை செருப்பால் அடிச்சுதான் வளர்ந்தோன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே சொல்லும் போது ரஜினி அவர்கள் என்ன தப்பா சொல்லிட்டாரு? அவன் அப்படிதான் வந்தான்,
இன்னைக்கு இந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டதுனால ஐயோ எங்க அந்த உண்மை போய் பரவிருமோன்னு தடுத்து நிறுத்துறதுக்காக ரஜினி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு செய்யறாங்க திமுக காரங்க. உண்மையே சொல்ல போனா இவனுங்களை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா திமுக திக வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அந்த வரலாறு சொல்லும் இந்துக்களை அவமானப்படுத்தியும் இந்துக்களுடைய கடவுள்களை செருப்பால அடிச்சும் இந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி தான் இவங்க வந்தாங்களே தவிர வேற எந்த வழியாகவும் வரவே இல்லை. ரஜினி அவர்கள் மேற்கோள் காட்டும் போது எந்த இடத்துல யாரையும் தரக்குறைவாக பேசவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஒரே காரணம் எங்க இந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுருமோ திமுகவை தீக்காம பற்றி இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகுமோ பயந்துக்கிட்டு இப்பவே குதிச்சுக்கிட்டு அப்படி சொல்லவே இல்லை அப்படி செய்யவே இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா அன்னைக்கு ராமரோட சிலையை எடுத்துக்கிட்டு திமுக காரத்துக்கு போனேன் கும்புறதுக்கா போயிருப்பேன். நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். திமுக காரன் திக காரணம் மத இந்து மதத்தை எதிர்க்கும் போது ராமரோட சிலையை தூக்கிட்டு எதுக்கு போனாங்களா? சாமி கும்பிட போயிருப்பாங்க. அதை அவமானப்படுத்துறதுனால போயிருப்பானுங்க. அதை அவமானப்படுத்தினாலும் போயிருப்பாங்க. எதுக்கு சாமி சிலை தூக்கிட்டு போனேன்? இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த செருப்பு வந்து பறந்து வந்து விழுந்துச்சா அதை தூக்கி போட்டுக்கிட்டாங்க. பொய் சொல்றதுக்கு கருணாநிதி கூட்டத்துக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே மாத்துறது. அப்ப எதுக்கு அதை கொண்டு போன சொல்லுங்க. எதுக்கு ராமர் சிலையை எடுத்துட்டு போனீங்க? எடுத்துட்டு போய் என்ன செய்ய விரும்புனீங்க? அதை சொல்லுங்க. அதுக்கு முழுக்க 50 வருஷமா ராமர் சிலை செருப்பா அடிச்சிருக்கான், சிவன் சிலை செருப்பா அடிச்சிருக்கான். மக்களுக்கு அன்னைக்கு வராத விழிப்புணர்வு இன்னைக்கு வந்திருக்குது. அதுக்கு பயந்துகிட்டு தான் இவங்க கதையை மாற்ற பார்க்கறாங்க, மொத்த ஸ்டோரியவே மாற்ற பார்க்கறானுங்க. இவங்க பல வரலாறை தங்களுக்கு ஏத்தாப்புல மாற்றி எழுதணுங்க. இன்னைக்கு அதுக்கு எழுதுக்கு தான் துடிக்கிறானுங்க. அதுக்காக தான் ரஜினி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து நிர்வாகிகள், இந்து கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்கள், இந்து கோவில்களில் அதிகாரம் செய்யக்கூடிய நபர்கள், இந்து கோவில ஏதோ விதத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா திமுக கார எவனையும் கோயில்களை விடாதீங்க. திமுக எவனையும் கோயில்கள் விடலைன்னா இதை திருத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்கவே அவன் முஸ்லீம்கள்ட்டையும் கிறிஸ்தவர்கள்ட்டையும் ஓட்டு வாங்குறதுக்காக இந்துக்களை செருப்பால் அடிப்பேன், இந்துக்கள் ராமரை செருப்பால் அடிப்பேன், முருகனை செருப்பால் அடிப்பேன் பேசி தெரியும். அவனை எல்லாம் உள்ள விடலைன்னு வச்சுக்கோங்க. யாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திமுகவை ஒட்டி அங்கே ஏதாவது கிடைக்காதுன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றான் பாருங்க, புழு போல ஒரு வாழ்க்கை. அவனை உள்ள விடாம இருந்தாலே நாம பெரிய லெவலில் மாற்றத்தை உருவாக்க முடியும். திருநூரை பூச்சிக்கிட்டா இந்துக்களை ஏமாத்தலாம் நம்புறான் திமுக காரன். அதை வெளிப்படையாவே திமுக காரன் சொல்லியிருக்கான். அவன் திமுக காரனும் அவன் திமுக குடும்பமும் கோவிலுக்கு வருவதற்கு காரணம் கோவில் மீது நம்பிக்கை வச்சு கிடையாது, உங்களை ஏமாற்ற முடியும். இந்துக்களை ஏமாத்துறதுக்கு வழி திருநீர் பேசினா போதும், ஈஸியா ஏமாத்திடலாம். யார் சொன்னது? திமுக நிர்வாகியே சொல்றான். அப்ப நம்மளை ஏமாத்துறதுக்காக திட்ட போறானுங்க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, அவங்க ஊரா கோவில் போறது கோவிலுக்காக கிடையாது, நம்மளை ஏமாத்துறதுக்கு. அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுது நினைக்கிறீங்க? அந்த படத்தை திட்டமிட்டு இவங்க வெளியிடுறாங்க. எப்படின்னா நம்மளை ஏமாத்தலாம் இல்லையா? நம்மளை ஏமாத்திட்டு அங்கிட்டு போய் என்ன பண்றேன், ராமனை செருப்பால் அடி, சிவனை செருப்பால் அடி, முருகனை செருப்பால் அடிக்கிறானுங்க. இப்படி பேசுறவனை செருப்பால் அடிச்சா சரியாயிரும்.